الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் இரண்டாவது அமர்வு. இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய சூராவுடைய முதல் 8 வசனங்களுடைய விளக்க உரையை எம்மால் முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹஃபுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே, குகையுடையவர்களும் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகளும் சாசனங்களை உடையவர்களும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது என்று எண்ணுகிறீர்களா, என்று நினைக்கிறீரா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஸ்ஹாபுல் கஹஃபும் ரகீமும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் மிக பெரியது என்று எண்ணுகிறீரா? அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் அஸ்ஹாபுல் கஹஃபும் குகைவாசிகளும் ஒரு ரகீமும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் மிக பெரியது என்று எண்ணுகிறீரா? அப்படி அல்ல, ஒருபோதும் அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. என்ன அல்லாஹ் கூற வருகிறான்? நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு கொடுத்த இல்ம், அல்லாஹ் உமக்கு கொடுத்த குர்ஆன், அல்லாஹ் உமக்கு கொடுத்த சுன்னஹ், இவற்றையெல்லாம் விட பெரியது கிடையாது அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகளுடைய அத்தாட்சி, குகைவாசிகளுடைய ஆயா. அல்லாஹ் உமக்கு கொடுத்த குர்ஆனை விட பெரியது கிடையாது, அல்லாஹ் உமக்கு கொடுத்த சுன்னாவை விட பெரியது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஸ்ஹாபுல் கஹஃபை விட சிறந்த அத்தாட்சிகளை அடையாளங்களை உமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவை அஸ்ஹாபுல் கஹஃபை ரகீமை நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக மிகப்பெரிய அத்தாட்சியாக நபியை எண்ணாதீர்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் கேட்கிறான், நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த வானங்களை விட, அல்லாஹுடைய பூமியை விட, இரவும் பகலும் மாறி மாறி வருவதை விட, சூரியனும் சந்திரனும் உதிப்பதை விட, நட்சத்திரங்கள் வருவதை விட, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இந்த பூமியில் எவ்வளவோ இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் அஸ்ஹாபுல் கஹஃப். அந்த அத்தாட்சிகளில் உள்ள ஒரு அத்தாட்சி தான் அஸ்ஹாபுல் கஹஃப். இதை நீங்கள் மிக பெரியதாக எண்ணுகிறீர்களா? அந்த யூதர்கள் வந்து உம்மிடத்திலே கேட்கிறார்கள், இந்த குகைவாசிகள் யார் என்று. நபியே, இதை நீங்கள் மிக பெரியதாக எண்ணுகிறீரா? இந்த அத்தாட்சியை, இந்த அடையாளத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் அமைத்ததை நபியை நீங்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வின் அத்தாட்சியாக எண்ணுகிறீரா? இல்லை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இந்த அஸ்ஹாபுல் கஹஃப். ஆனால் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் பல இருக்கின்றன, அவற்றை எல்லாம் விட அஸ்ஹாபுல் கஹஃப் மிகப்பெரிய அத்தாட்சி அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? கஹஃப் என்றால் என்ன? கஹஃப் என்றால் என்ன? கஹஃபிற்கும் காருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கஹஃப் என்றால் மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு பரந்த
இடத்திற்கு, மலைகளுக்கு இடையே மறைந்திருக்கக்கூடிய ஒரு பரந்த இடத்திற்கு அதிகமான மக்கள் அந்த இடத்திலே வசிக்கலாம். அப்படிப்பட்ட இடத்திற்கு, மலைகளுக்கு இடையே உள்ள விசாலமான அந்த இடத்திற்கு தான் கஹ்ஃப் என்ற அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும். கார், காரு சௌர் அல்லது காரு ஹிரா, ஹிரா குகை என்று சொல்லுவோம். கார் என்றால் அந்த குகையுடைய அந்த வடிவம் எப்படி இருக்கும் என்றால், இருவர் தான் அந்த குகையில் வசிக்க முடியும். ஒருவர் இருந்தாலே அந்த குகையில் மிக சிறிய இடமாகத்தான் இருக்கும். நீங்கள் சௌர் குகையை பார்த்திருந்தால் தெரியும், ஹிராவுடைய குகையை பார்த்திருந்தால் தெரியும். அந்த குகையில் ஒருவர் தான் வசிக்க முடியும் அல்லது இருவர் இருக்க முடியும். இப்படிப்பட்ட இடத்திற்கு கார் என்று சொல்லப்படும் அரபியில். கஹ்ஃப் என்றால் பரந்த இடத்திற்கு, மலைகளுக்கு இடையே உள்ள விசாலமாக குடைந்திருக்கக்கூடிய பரந்த இடத்திற்கு தான் அரபு வார்த்தையில் கஹ்ஃப் என்று அழைக்கப்படும். அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அப்ப அஸ்ஹாப் என்றால் தோழர்கள், கஹ்ஃப் என்றால் குகை, குகைவாசிகள் அல்லது குகையின் தோழர்கள். வர்ரகீம், அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர்ரகீமி. வர்ரகீம் என்றால் என்ன? இதிலே பல கருத்துக்கள் இருக்கிறது. ரகீம் என்றால் பெரும்பான்மையான அறிஞர்கள் கூறுவது, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டு அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த குகையில் தொங்க விடப்பட்டிருந்தது, அதற்குத்தான் ரகீம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லது அந்த கல்வெட்டில் எழுதப்பட்ட பெயர்கள், அதற்கு ரகீம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லது கஹ்ஃபாசிகள், அஸ்ஹாபுல் கஹ்ஃபாசிகள் வாழ்ந்த அந்த மலையின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அல்லாஹ் ரகீம் என்று கூறுகிறான். அல்லது ரகீம் என்றால் அந்த கஹ்ஃபாசிகள் இருந்த ஊரை அல்லாஹ் கூறுகிறான். அல்லது ரகீம் என்றால் அந்த கஹ்ஃபாசிகளோடு இருந்த அந்த நாயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயரிட்டு அழைக்கிறான் என்று பல கருத்து வேறுபாடுகள் இந்த ரகீம் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. பொதுவாக ரகீம் என்றால் கிதாபும் மர்கூம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் சொல்லுகிறான், கிதாபும் மர்கூம், சூரத்துல் முத்தஃபிஃபின். கிதாபும் மர்கூம், எழுதப்பட்ட ஏடு. அப்ப எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்ட அல்லது எழுதப்பட்ட ஒரு ஏட்டிற்கு தான் ரகீம் என்று சொல்லப்படும், கிதாபும் மர்கூம். அதனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி ஒரு ரகீம் என்றால் அஸ்ஹாபுல் கஹ்ஃபாசிகளுடைய பெயர்கள் எழுதப்பட்ட ஏடு. அதான் சாசனத்தை உடையவர்கள் என்று தமிழாக்கத்திலே பார்க்கலாம். அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் இந்த ரகீமும் அதைத்தான், அவர்களைத்தான் அல்லாஹ் வேறு பெயரிட்டு அழைக்கிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், ரகீம், இந்த இருவரும் வேறு வேறு கூட்டம் கிடையாது, ஒரே கூட்டம் தான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அத்தாட்சியாக எண்ணுகிறா நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எங்கே வசித்தார்கள்? எந்த ஊரில் வசித்தார்கள்? எந்த குகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இருக்கக்கூடிய குகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான்? இந்த ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மில் இருப்பவை. இந்த ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மில் இருப்பவை. இன்று பல வரலாற்று ஆசிரியர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் கூட அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகை எகிப்தில் இருக்கிறது அல்லது அம்மானில் இருக்கிறது, இது போன்ற பிரதேசங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சில குகைகளுடைய அடையாளங்களை வைத்து இது அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகையாக இருக்கலாம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இதுதான் அந்த குகை என்று யாராலும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. எந்த இடத்திலே வசித்தவர்கள், எந்த காலத்தில் வசித்தவர்கள், தஃப்சீருடைய கலையுடைய ஆசிரியர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்கிறது. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து, முதல் கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு பின்னால் வந்தவர்கள். பெரும்பான்மையான அறிஞர்களுடைய இரண்டாவது கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள், நபி மூசாவிற்கு பிறகு வந்தவர்கள். இதில் எது சிறந்தது? அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெரிவிப்பதால் பலன் இருக்கும் என்றால் இது எம்முடைய அக்கீதாவிற்கும் எம்முடைய நலனுக்கும் எம்முடைய இல்மிற்கும் பலனுள்ள கல்வியாக இது இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு தெரிவித்திருப்பான். அல்லாஹ் தெரிவிக்காத பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இதை பற்றிய தெளிவான கல்வி எமக்கு கொடுக்காத பொழுது நாம் என்ன புரிய வேண்டும்? இதை தெரிவதாலோ இதை அறிந்து கொள்வதாலோ எம்முடைய அக்கீதாவிற்கோ எம்முடைய இல்மிற்கோ
எந்த ஒரு பெரும்பான்மையான சிறப்பு கிடைத்துவிடப் போவது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை குறிப்பிடுவதன் காரணம் இந்த நிகழ்விலிருந்து பெறக்கூடிய படிப்பினை அறிவதற்காகத்தானே தவிர அந்த காலத்தையும் அந்த வரலாற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்கடுக்காக கூறுவது எமக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த 10வது வசனத்தில் சொல்லுகிறான், இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மஹ் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹு அக்பர். இத் அவல் ஃபித்யா, அந்த வாலிபர்களில் சிலர், இத் அவல் ஃபித்யா இலல் கஹ்ஃபி, குகையில் சென்ற பொழுது, குகையில் நுழைந்த பொழுது சொன்னார்கள், ஃபகாலு, அவர்கள் கூறினார்கள், ரப்பனா, என்ன அர்த்தம்? எங்களுடைய ரப்பே, ஆதினா, எங்களுக்கு கொடுப்பாயாக, மின் லதுன்க, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மா, அருளை. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, அழகிய துஆ, மனனம் செய்து கொள்ளுங்கள். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை எங்களுக்கு கொடுப்பாயாக. வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு இந்த நேர்வழியை, இந்த காரியத்தில் உள்ள நேர்வழியை எங்களுக்கு நீங்கள் இலகுவாக்குவாயாக, சுலபமாக்குவாயாக. எங்களுக்கு இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய லேசான நேர்வழியை எங்களுக்கு லேசான வழியாக, இலகுவானதாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக. இத் அவல் ஃபித்யா, ஃபித்யா என்றால் என்ன? ஃபதா என்பதுடைய பன்மைதான் ஃபித்யா. ஃபதா என்றால் வாலிபர். முழுமையான வாலிபத்தை அடக்கக்கூடிய வார்த்தைக்கு ஃபதா என்று சொல்லப்படும். ஷபாப் என்றாலும் வாலிபர்கள் தான். ஃபதா என்றால் முழுமையான வாலிபத்தை கொண்டவர்கள், முழுமையான ஆண்மை தன்மையை கொண்டவர்கள், முழுமையான சக்தியையும் அந்த வாலிபத்துடைய ஆற்றலையும் முழுமையாக தன்னிடத்தில் உள்ளடக்கியவர்கள் ஃபதா என்ற அரபி வார்த்தையின்படி அழைக்கப்படுவார்கள். இது அவல் ஃபித்யது, ஃபித்யா ஜம்உ ஃபதா, ஃபதாவுடைய பன்மைதான் ஃபித்யா. அப்போ அந்த வாலிபர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குகைவாசிகளை வாலிபர்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் நபி ஆதம் பிறக்கப்பட்டதில் இருந்து இந்த உலகம் அழியும் வரை இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்பவர்கள் யார்? வாலிபர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் இந்த நிகழ்வில் எமக்கு குறிப்பிடும் பொழுது அந்த வாலிப தன்மையை அல்லாஹ் இணைத்து சொல்கிறான். அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனில் அவர்களுக்கு உதவி செய்த, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடித்தந்த இஸ்லாமிற்கும் தௌஹீதுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்தவர்கள் யார்? வாலிபர்கள் தான். ஏன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த வயது என்ன? 40. வாலிபத்துடைய முழுமையுடைய வருடம் அது, வாலிபத்துடைய முழுமையின் பருவம் அது. அல்லாஹுடைய தூதருக்கு மிக உறுதுணையாக இருந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு பிறகு மதிக்கப்படக்கூடிய அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற பொழுது அவர்களுடைய வயது என்ன? 38. அல்லாஹுடைய தூதருக்கு 2 வருடம் குறைவானவர், 38. உமர் இப்னு அல்-கத்தாப், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் நாம் மதிக்கக்கூடிய மிகச் சிறந்த தலைவராக கருதக்கூடிய அமீருல் முஃமினீன் என்று எம்மால் அழைக்கப்படக்கூடிய உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்களுடைய வயது என்ன? 27 அல்லது 28. இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆரம்ப கால சஹாபாக்கள் முஸ்அப் இப்னு உமைர், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அர்கம் இப்னு அல்-அர்கம், ஹாலித் இப்னு அல்-வலீத், முஆத் இப்னு ஜபல், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப், இது போன்ற எல்லா சஹாபாக்களும் யார்? வாலிபர்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்களையும் கால்நடைகளையும் மேய்த்துக் கொண்டிருந்த இந்த வாலிபர்களை உலகை ஆளக்கூடிய தலைவர்களாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வாலிப பருவத்திலேயே உருவாக்கினார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச் சிறந்த ஒரு சஹாபாக்களில் ஒருவர், மிக குறுகிய வயதை உடைய வாலிபர். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு முன்னதாக மதீனாவிற்கு சென்று அழைப்பு பணியை செய்யக்கூடிய பணியை முஸ்அப் இப்னு உமைருடைய கரத்தில் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹு அக்பர்.
மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று அழைப்பு பணியை செய்வதற்கு முன்னால் முஸ்அபை அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கப்படுத்துகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இதிலிருந்து தரக்கூடிய படிப்பினை என்ன? நம்முடைய சமூகம் இந்த வாலிபர்களை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். எவ்வளவோ மூத்த சஹாபாக்கள் இருந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்அப் இப்னு உமைரை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. முஸ்அப் இப்னு உமைர் தனி மனிதராக மதீனாவிற்கு சென்றால் முதல் அக்கபாவுடைய உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது அக்கபாவுடைய உடன்படிக்கைக்கு பெரும்பான்மையான சஹாபாக்களை அழைத்து வந்தார். மதீனாவுடைய ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாமுடைய விளக்கை ஏற்றிய சிறப்பு முஸ்அப் இப்னு உமைரை அடையாமல் இருக்காது. அல்லாஹு அக்பர். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நஜ்ஜாசி அரசருக்கு முன்னால் அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களில் யார் நஜ்ஜாசி அரசருக்கு முன்னால் பேச வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது 20 வயதிற்கு குறைவான, எவ்வளவு வயது? 20 வயதிற்கு குறைவான ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் வந்து ஒரு 10 நிமிடம் அல்லது 10 நிமிடங்களில் சுருக்கிவிடக்கூடிய ஒரு அழகிய உரையை இஸ்லாமை பற்றிய அறிமுக உரையை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வழங்குகிறார். இந்த உலகத்தில் எந்த வாலிபரும் அந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்த்திருக்க முடியாது. எந்த வாலிபரும் அந்த வார்த்தையுடைய அடுக்குகளை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அமைக்க முடியாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாடம் பயின்ற ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த சஹாபியாக தங்களுடைய மரணம் வரை வாழ்ந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிபை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். முஸ்அப் இப்னு உமைரை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். ஹாலித் பின் வலீதை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். இவர்களை எல்லாம் உலகை ஆளக்கூடிய தலைவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாலிப பருவத்திலேயே மாற்றி காட்டினார்கள். அதைத்தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் எமக்கு பாடமாக கொடுக்கிறது. இஸ் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி. இந்த குகைவாசிகள் வாலிபர்களாக இருந்தார்கள். இந்த வாலிபர்கள் அந்த குகையில் தஞ்சமடைந்த பொழுது ஏன் குகையில் நுழைந்தார்கள்? எதற்காக அந்த குகையில் இந்த வாலிபர்கள் சென்று தஞ்சமடைந்தார்கள்? இதற்கு ஒரே வரியில் பதிலை சொல்ல வேண்டும் என்றால், ஏன் குகைவாசிகள் குகையில் தஞ்சமடைந்தார்கள்? அவர்களுடைய தீனை ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பதற்காக. இதனுடைய பதில் என்ன? அவர்களுடைய தீனை ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் குகைவாசிகள் குகையில் தஞ்சமடைந்தார்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஃபித்னா? தக்கியானூஸ், பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பெயர். தக்கியானூஸ் என்ற ஒரு அரசர் எம்முடைய முன்னாள் காலத்தில் வாழ்ந்தார். எந்த காலம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருக்கலாம் அல்லது முன்னால் இருக்கலாம். தக்கியானூஸ் என்ற ஒரு அரசன் வாழ்ந்தார். பெரும்பான்மையான அறிஞர்கள் ரோம் தேசத்துடைய அரசன் இவன் என்று கூறுகிறார்கள். மிகப்பெரிய கொடுங்கோலனாக வாழ்ந்தான். யாரெல்லாம் தன்னை வணங்கவில்லையோ, யாரெல்லாம் தான் காட்டக்கூடிய இறைவனை வணங்கவில்லையோ அவர்களை துன்புறுத்தினான், அவர்களை கொடுமைப்படுத்தினான். அந்த சிலைகளுக்கும் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் அறுத்து பலியிடும்படி மக்களை ஏவினான். இப்படிப்பட்ட அரசன் தக்கியானூஸ் வாழ்ந்த காலத்தில் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தையும் தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் அந்த அரசனுக்கு எதிராக கிளந்தார்கள். அந்த அரசன் காட்டக்கூடிய அல்லது அந்த ஊர்வாசிகள் வணங்கக்கூடிய தெய்வங்களை புறக்கணித்தார்கள். அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹுவை வணங்கும்படியும் சிலைகளையும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய அந்த வணக்க ஸ்தலங்களையும் புறக்கணித்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குமாறு அழைத்தார்கள் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள். அவர்களுடைய தீனுக்கு பாதிப்பாக, அவர்களுடைய தீனில் குழப்பம் அளிப்பதற்காக பல சோதனைகளை, பல ஃபித்னாக்களை அந்த அரசன் கட்டவிழ்த்து விட்டான். அந்த ஃபித்னாக்கள், அந்த சோதனைகள், அதிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக, தீனை பாதுகாப்பதற்காக, தாங்கள் சுமந்த தீனை பாதுகாப்பதற்காக அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர்ரகீம் குகையிலே தஞ்சமடைந்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஊரை விட்டு, தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு, தங்களுடைய உறவினர்களை விட்டு காஃபிர்களுடைய ஃபித்னாவில் இருந்து தங்களுடைய தீனையும் தங்களையும் பாதுகாத்து இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மரணிப்பதற்காக தங்களுடைய ஊரை விட்டு குகையில் தஞ்சமடைந்தார்கள். இது குகைவாசிகளுக்கு மட்டும் உரிய வழக்கம் அல்ல, நபிமார்கள் எல்லோருக்கும் உள்ள வழக்கம். அது
எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே முஸ்லிம் சமூகத்தை அனுப்பி வைத்தார்கள்? அபிசினியாவுடைய முதல் ஹிஜ்ரத் எதற்காக? பயந்து ஓடுவதற்காக அல்ல, தங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக. மக்காவில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள், மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பரப்ப முடியாத அந்த சூழ்நிலை, முழுவதுமாக இஸ்லாமை பின்பற்ற முடியாத அந்த நிலைமை, இதை விட்டு நஜ்ஜாசி மன்னரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். முதல் அபிசினியாவுடைய பயணம், இரண்டாவது அபிசினியாவுடைய பயணம். ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த காரணம் அதுதான். அவர்களுடைய சஹாபாக்கள் சென்ற காரணம் அதுதான். அதே வழிமுறைதான் இது முன்னால் உள்ள காலத்திலும் நபிமார்கள் நல்லவர்களுடைய வழிமுறை. தங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக, தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பதற்காக குகையில் தஞ்சமடைந்தார்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வாசிகள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது தரக்கூடிய பாடம் என்ன? படிப்பினை என்ன? ஃபித்னாவுடைய வடிவம் எந்த வடிவில் இருந்தாலும் சரி, நாம் சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரி, ஃபித்னத்து ஷஹவாத்தி வ ஃபித்னத்து ஷுபஹாத், மனோ இச்சைகளுடைய ஃபித்னாவாக இருந்தாலும், உலக ஆசைகளுடைய ஃபித்னாவாக இருந்தாலும், எந்த ஃபித்னாவாக இருந்தாலும், அந்த ஃபித்னாவை கண்டால் ஒரு முஃமின் அதோடு போரிட மாட்டான். அந்த ஃபித்னாவை விட்டு விலகி விடுவான். அந்த ஃபித்னாவை விட்டு விலகி விடுவான். விலகி அவனுக்கு குகை கிடைத்தால் குகையில் தஞ்சமடைவான். என்ன குகை? அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகை அல்ல, அது மலையிலே இருக்கக்கூடிய குகை அல்ல. ஒருவன் ஃபித்னாவை இந்த உலகத்தில் சந்திக்கிறான் என்றால் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாற்றை படித்தவன் குகையில் தஞ்சமடைவான். எந்த குகையில் தஞ்சமடைவான்? அவனுடைய இல்மில் குறைவு ஏற்பட்டால், அவனுடைய இல்மில் ஃபித்னா ஏற்பட்டால், அவன் பார்க்கக்கூடிய இல்மை சுமந்தவர்களில் ஃபித்னா ஏற்பட்டால், உண்மையான சாலிஹான ஈமானையும் அகீதாவையும் கொண்ட உலமாக்களுடைய கல்வி சபையுடைய குகையில் தஞ்சமடைவான். அவனுடைய பார்வையில் ஃபித்னா ஏற்பட்டால், பெண்களிடத்தில் ஃபித்னா ஏற்பட்டால், எந்த இடத்தில் சாலிஹைனானவர்கள் வசிக்கிறார்களோ, எந்த இடத்தில் ஈமானை பாதுகாக்க முடியுமோ அந்த இடத்தில், அந்த குகையில் அவன் தஞ்சமடைவான். அவனுடைய நாட்டில் குழப்பம் ஏற்பட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அந்த நாடு தடையாக இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு முடியாமல் அந்த நாடு தடுக்கிறது. அப்படி என்றால் வேறு இஸ்லாமிய மக்கள் வசிக்கக்கூடிய, சுதந்திரமாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குகையில் தஞ்சமடைவான். இப்படி ஒவ்வொன்றையும் அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். இந்த மார்க்கத்தில் எம்முடைய ஆசாபாசங்கள் உலகத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீனுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஃபித்னாவை அவன் கண்டால் அதை விட்டு தூர விலகி விடுவான். அதை விட்டு தூர விலகி விடுவான். அதில் இருந்து கொண்டு அதோடு போரிட மாட்டான். அதில் இருந்து கொண்டு அதோடு முட்டி மோத மாட்டான். அதில் இருந்து கொண்டு அதை எப்படியாவது சமாளிக்க மாட்டான். அதை விட்டு அவன் விலகி சென்று குகையில் தஞ்சமடைவான். அந்த குகை ஒரு மலையுடைய வடிவத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அந்த குகை அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கலாம். அந்த குகை நல்லவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். அந்த குகை நல்லவர்களுடைய மார்க்க சபைகளாக இருக்கலாம். அந்த குகை தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய தீனையும் பாதுகாக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த குகையில் ஒரு முஃமின் தஞ்சமடைவான். அதைத்தான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற சூரா நமக்கு தருகிறது. இந்த வசனங்களில் இத் அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி, அந்த குகைவாசிகள் அந்த குகைக்கு சென்ற பொழுது சொன்னார்கள், ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மஹ வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அவர்கள் ரப்பை அழைத்தார்கள். ரப்பே ஆதினா மின் லதுன்க ரஹ்மஹ. ரப்பை ஏன் அழைக்கிறார்கள்? ஒரு ஃபித்னாவை விட்டு ஒதுங்கி யாரிடத்திலே வருகிறார்கள்? ரப்பிடத்திலே வருகிறார்கள். அந்த ரப்பை அழைக்கிறார்கள் அந்த ஃபித்னாவில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக. அல்லாஹுவை நோக்கி வந்தால் அவன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படுவான் என்பதற்கு இந்த சூரா, இந்த நிகழ்வு எமக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மஹ, யானி யா அல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை எமக்கு கொடுப்பாயாக. ரப்பனா ஆதினா ரஹ்மா என்று கேட்கவில்லை. அந்த வார்த்தை அமைப்பை கவனியுங்கள். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை. அருள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது? பொதுவாக இல்லையா அல்லாஹ், பொதுவாக உலகம் எல்லாம் இல்லையா அல்லாஹ், உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை கேட்கிறேன். வேறு யார் அருள் செய்தாலும்
எங்களை பாதுகாக்க முடியாது. வேறு யார் அருள் செய்தாலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அருளை யா அல்லாஹ் எனக்கு கொடுப்பாயாக. அல்லாஹ்வுடைய அருளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ்இன், அல்லாஹ் அவனுடைய அருளை 100ஆக படைத்தான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்அ, அவன் தன்னிடத்தில் 99ஐ வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்தி ஜுஸ்அ வாஹிதா, அவன் ஒரே ஒரு ஜுஸ்ஐ, ஒரே ஒரு பகுதியை அந்த அருளில் இருந்து இந்த பூமியில் இறக்கினான். ஃபமின் ذلكல் ஜுஸ்இ யதராஹமுல் خلق حتى ترفع الفرس حافرها عن ولدها خشية أن تصيبه. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒன்றை கொண்ட அருளில்தான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈன்றெடுத்தால் தன்னுடைய காலை உயர்த்தி பிடித்திருக்கிறது. அந்த குட்டியின் மீது தன்னுடைய பாதம் பட்டு நோவினை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய குட்டிக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய காலை குதிரை உயர்த்தி பிடித்திருக்கிறது. இந்த அருளும் அல்லாஹ்வுடைய அருளில் 1% தான். அல்லாஹ் படைத்த அருளில் 1% தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய அருளை கணக்கிட முடியுமா? இந்த உலகத்துடைய அருள் எல்லாம் யாருடைய அருளுக்கு சமமாகாது? அல்லாஹ்விற்கு பிறகு யாருடைய அருளுக்கு சமமாகாது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருளாக நபியை உம்மை அனுப்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அருளும் அல்லாஹ்வுடைய அருளில் 1% தான். அல்லாஹு அக்பர். அப்படி என்றால் அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த 99 அருளுடைய அளவை யாரால் அளக்க முடியும்? அதனால் தான் கேட்டார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, யா அல்லாஹ் எங்களுக்கு நியமி இந்த காரியத்தில் ஒரு நேர்வழியை, இந்த காரியத்தில் இலகுவை, இந்த காரியத்துடைய முடிவில் சிறந்ததை. இந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த ஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா என்ற வார்த்தைக்கு வரும். யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு, இந்த காஃபிர்களை விட்டு, இந்த அரசை விட்டு, இந்த திக்கியானூஸ் என்ற அரசரை விட்டு, இந்த அரசருடைய கூட்டத்தை விட்டு, இதை விட்டு வெளியேறக்கூடிய வழியை எங்களுக்கு லேசாக்கு, இதை விட்டு வெளியே சென்று சிறந்த முடிவை தேடக்கூடிய வழியை எங்களுக்கு லேசாக்கிய அல்லாஹ் என்று ஃபித்னா வந்த பொழுது குகையில் தஞ்சமடைந்தார்கள். குகையில் தஞ்சமடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை தேடினார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இந்த 10வது வசனத்தில் சொல்கிறார். 11வது வசனம், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், ஆதான் என்றால் என்ன? ஆதான் என்றால் என்ன? உத்னுன். உத்னுன் என்றால் என்ன? உத்னுன் காது. உத்னுன் அதான் அதனுடைய பன்மை. ஃபதரப்னா அடித்தோம், சாட்டினோம், அலா ஆதானிஹிம் அவர்களுடைய காதுகள் மீது, ஃபில் கஹ்ஃபி அந்த குகையில் அவர்கள் இருந்த பொழுது, சினீன அததா, அததா கணக்கிட முடியாத எண்ணிக்கையுடைய ஆண்டுகள், சினீன அததா பல ஆண்டுகள் அந்த குகையில் அவர்களை வசிக்க செய்தான். பல ஆண்டுகள் அந்த குகையில் அவர்களுடைய காதுகளின் மீது அல்லாஹ் சாட்டினான். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதுகளையும் சாட்டிய இந்த வார்த்தையும் அல்லது தட்டி கொடுத்த இந்த வார்த்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் பயன்படுத்துகிறான்? இதனுடைய விளக்கம் என்ன? ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளின் மீது அல்லாஹ் சாட்டினான் அல்லது அடித்தான் அல்லது தட்டி கொடுத்தான். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் யானி தரப்னா ஹிஜாபன் அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளின் மீது திரையை அல்லாஹ் போட்டான். ஏன்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், தரப்னா அலா ஆதானிஹிம் பின் நௌமி, அந்த திரை என்ன? தூக்கம். அவர்களுடைய காதுகளின் மீது தூக்கத்துடைய திரையை போட்டான். அந்த திரை எதற்காக போடப்பட்டது? மனிதர்களுடைய சப்தங்கள் அவர்களுடைய காதுகளில் விழுவது இல்லாமல், அவர்களுடைய மனிதர்களுடைய சப்தங்கள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய சப்தம் அவர்களுடைய காதுகளில் கேட்டு அவர்கள் விழித்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய காதுகளின் மீது அல்லாஹ் திரையை சாட்டினான். அதற்குத்தான் இங்கே அல்லாஹ் காதுகள் என்ற வார்த்தையையும் சாட்டிய இந்த வார்த்தையும் பயன்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளின் மீது தூக்கத்துடைய திரையை போட்டான். அந்த காதுகளின் மீது சப்தங்கள் விழாதவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிறான்.
ஏன்? சப்தம் விழுந்தால் தூக்கத்தில் இருந்தவன் விழித்து விடுவான். அதனால் சப்தங்கள் விழாதவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குகையில் அவர்கள் பல ஆண்டுகள் வசிக்கும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். சினீன அததா, பல ஆண்டுகள், பல வருடங்கள். எவ்வளவு வருடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் அறிந்தவன். பின்னால் வரக்கூடிய வசனத்தில் அந்த விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சினீன அததா ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் சினீன அத ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. அந்த குகையில் அவர்களுடைய காதுகளை அல்லாஹ் சாட்டினான் பல ஆண்டுகள். பல ஆண்டுகள் அவர்களுக்கு நித்திரையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த வசனத்துடைய அர்த்தமாக அமையலாம். ثم بعثناهم, அல்லாஹ் கவனிங்க இந்த வசனத்தை. ثم بعثناهم, பிறகு அவர்களை அல்லாஹ் எழுப்பினான். லினஅலம, அறிவதற்காக அல்லது அறிவித்துக் கொடுப்பதற்காக. ஐயுல் ஹிஸ்பைனி, ஹிஸ்ப் ஒரு கூட்டம், ஹிஸ்பைனி இரண்டு கூட்டம். அந்த இரண்டு கூட்டத்தில் அஹ்ஸா, அறிந்தவர்கள், லிமா லபிசு அமதா, எவ்வளவு ஆண்டுகள் நாம் உறங்கினோம் என்ற அந்த விஷயத்தை அந்த இரண்டு கூட்டத்தாரில் அறிந்தவர் யார் என்பதை அறிவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பினான். ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. அவர்கள் அந்த குகையில் இருந்த காலத்தை அந்த இரண்டு வகுப்பாளர்களில் எவர்கள் நன்கறிகிறார்கள் என்பதை அறிவிப்பதற்காக என்பதை அறிவிக்கும் பொருட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அவர்களை நாங்கள் எழுப்பினோம். என்ன அர்த்தம்? ثم بعثناهم, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறான்? ثم بعثناهم, அவர்களை எழுப்பினோம். எதிலிருந்து எழுப்பினான்? தூக்கத்திலிருந்து அல்லாஹ் எழுப்பினான். இங்கு ஏன் பஅஸா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை ஆரம்பம் செய்த பொழுது குறைஷிகள் மறுத்தார்கள். எதை? மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை உயிர் கொடுத்து எழுப்புவது. மறுமையில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவது. எப்படி அல்லாஹ் எழுப்புவான்? மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எழுப்புவான்? இது யாருக்கு வந்தது? நல்லவர்களுக்கு வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல நிகழ்வுகளின் மூலமாக இதை உறுதிப்படுத்துகிறான். யாருக்கு வந்தது? நபி மூசாவிற்கு வந்தது, நபி இப்ராஹிம் அவர்களுக்கு வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சில விளக்கங்களின் மூலமாக தெளிவுபடுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே என்ன கூற வருகிறான்? எதற்காக இந்த பஅஸ்னாகும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பல ஆண்டுகள் உறங்க வைத்து அல்லாஹ் எழுப்பினான் என்றால், நீங்கள் மக்கி மண்ணோடாக போனதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்புவதற்கு சக்தியற்றவரா என்பதை கேட்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். தூக்கத்தில் பல ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உயிரிழக்காமல் இருக்க வைத்து அவர்களை எழுப்ப அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்றால், அவர்களை உயிர் கொடுத்து எழுப்பால், அவர்களை நித்திரையிலிருந்து எழுப்ப அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்றால், அவர்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எழுப்புவது சிரமமா அல்லாஹ்விற்கு? இல்லை, அல்லாஹ் அதற்கும் ஆற்றல் உள்ளவன், அல்லாஹ் இதற்கும் ஆற்றல் உள்ளவன். ثم بعثناهم لنعلم, அறிந்து கொள்வதற்காக. யார் அறிந்து கொள்வதற்காக? அல்லாஹ். அப்ப என்ன இங்கே வரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடாது? அப்ப அல்லாஹ்விற்கு இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எழுந்ததற்கு பிறகுதான் அவங்க எத்துணை ஆண்டுகள் உறங்கினார்கள் என்பது தெரியும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏன் அக்கீதால என்ன படிச்சோம்? இனா அலம, அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும்? அந்த விஷயம் நடப்பதற்கு முன்னாலும் தெரியும். முன்னால் ஒரு ஹதீஸை பார்த்தோம். யஹ்யா இப்னு யஅமர், ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அல்-ஹிம்யரி, இந்த இரண்டு தாபிஈன்களும் இப்னு உமரை சந்திக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, யார் அவர்கள்? உமருடைய மகன். இப்னு உமர், எங்களுடைய காலத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் குர்ஆனை ஓதுகிறார், இல்மை ஆராய்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? வ அன்னஹும் யஸ்உமூன அன் லா கதர் வ அன்னல் அம்ர உனுஃப். கதர் என்பது கிடையாது, உனுஃப் அதாவது யஅலமுல்லாஹு அஷ்யா இல்லா பஅத உகூஹா, ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கு அது தெரிய வரும் என்று நம்புகிறார். கதரியா ஜபரியாக்களை போன்று. இவரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது இப்னு உமர் சொன்னார்கள், நீங்கள் அவர்களை சந்தித்தால் சொல்லுங்கள், நான் அவர்களை விட்டு விலகுகிறேன், அவர்களும் என்னை விட்டு விலகுகிறார்கள். அவர்கள் உஹதுடைய மலையளவு தங்கம் வைத்திருந்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அவர்கள் கதரை குறித்து நம்பிக்கை கொள்ளும் வரை. எப்படி நம்பிக்கை கொள்ளும் வரை?
அல்லாவிற்கு அந்த காரியம் நடப்பதற்கு முன்னாலும் அல்லாவிற்கு தெரியும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தெரியும்? அதற்கு அளவு கிடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் பதிந்தான், அதற்கு அளவு இருக்கிறது. ஏன் அளவு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் பதிந்தான், எழுதினான்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதினான். என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இதற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கு தெரிய வரும். அவர்கள் உறங்கி எழுந்ததற்கு பிறகுதான் எத்துணை ஆண்டுகள் உறங்குவார்கள் என்பது அல்லாஹ்விற்கு தெரிய வரும் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விற்கு அவர்கள் உறங்குவதற்கு முன்னாலும் தெரியும். அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாலும் தெரியும். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்விற்கு தெரியும். அந்த இல்மிற்கு அளவு கிடையாது, காலம் கிடையாது. அல்லாஹ் எப்படி முதலாமவனோ அவனுக்கு முன்னால் யாரும் கிடையாதோ, அல்லாஹ் எப்படி இறுதியானவனோ அவனுக்கு பிறகு யாரும் கிடையாதோ, அது போன்று இந்த இல்மிற்கு முன்னாலும் எதுவும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய இல்ம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகுதான் ஒன்றை தெரிய வருவான், ஒன்றை தெரிவான், அறிவான் என்பது கதரியாக்கள் ஜபரியாக்களுடைய கொள்கை. இந்த கொள்கை எம்மை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். இதுதான் குர்ஆனில் இருந்து அக்கீதாவை படிக்கக்கூடிய முறை. இதான் என்ன அர்த்தம்? அக்கீதாங்கிறது எங்கோ இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. குர்ஆனில் இருந்து அக்கீதாவை படிக்கக்கூடிய முறை இதுதான். அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃப் ثم بعثناهم لنعلم اي الحزبين அந்த இரண்டு கூட்டம் யார்? யாரை அல்லாஹ் இங்கு இரண்டு கூட்டம் என்று சொல்கிறான்? இரண்டு வகுப்பாளர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான்? உலமாக்களுடைய பெரும் அறிஞர்களுடைய கூட்டம் சொல்லுகிறது. அந்த இரண்டு கூட்டம் என்பவர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃபில் இருந்த அந்த தோழர்களில் இரண்டு கூட்டம், அவர்களிலேயே இருந்த இரண்டு கூட்டம். ஏன் அவர்கள் எழுந்ததற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? எவ்வளவு காலம் உறங்கினோம் என்று கேட்ட பொழுது சிலர் சொன்னார்கள், ஒரு நாளோ 2 நாளோ உறங்கினோம் என்று. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது? நாம் உறங்கியதுடைய காலம் அல்லாஹ்விற்கு தான் தெரியும் என்று. இப்ப இந்த இரண்டு கூட்டத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய தஃப்சீருடைய அந்த புத்தகங்களில் விளக்கம் சொல்கிறார்கள். இரண்டு கூட்டம் யார்? முதல் கூட்டம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இரண்டாவது கூட்டம் அந்த நாடுகளை ஆண்ட அரசர்கள். அந்த நாடுகளை ஆண்ட, அந்த நாடு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாழ்ந்த அந்த நாடுகளை தொடர்ச்சியாக ஆண்ட அரசர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். முஜாஹித் போன்ற விளக்க உரை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஹாபுல் கஹ்ஃப் முதல் கூட்டம் குகைவாசிகள், இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த ஊரில் வசித்தார்கள். அந்த மக்கள் குழப்பமடைந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் நீங்கள் உறங்கினீர்கள் என்று. அந்த மக்கள் முதல் கூட்டம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இரண்டாவது கூட்டம் அந்த ஊரில் வசித்த மக்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் இதுவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஐயுல் ஹிஸ்பைனி அந்த இரண்டு கூட்டத்தில் அஹ்ஸா அதாவது அறிந்த, லிமா லபிசு அமதா அவர்கள் உறங்கிய அந்த ஆண்டுடைய எண்ணிக்கையை அறிந்தவர்கள் அந்த இருவரில் யார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்தவர். அந்த இருவரில் கருத்து வேறுபாடு பட்டார்களே, அந்த இருவரில் அறிந்தவர் யார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவதற்காகத்தான் அவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். ஏன் கருத்து வேறுபாடு? ஏன் முரண்படுகிறீர்கள்? அந்த நிகழ்வு தெரியவில்லையா? அந்த நிகழ்வு உங்களுக்கு புரியவில்லையா? அந்த இரண்டு கூட்டத்தில் யார் சிறந்தவர்கள் என்ற கருத்து வேறுபாடா? வேண்டாம், அல்லாஹ்வே அறிவிக்கிறான், கேளுங்கள். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உண்மையான வரலாற்றை, சரித்திரத்தை அல்லாஹ் உமக்கு அறிவிக்கிறான். கருத்து வேறுபாடு வேண்டாம். அல்லாஹ் கூறுவான், அதை அப்படியே கேட்டுக்கொள்ளுங்கள். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். யார் அவர்கள்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹு அக்பர். அவர்கள் யார்? இன்னஹும் ஃபித்யா. மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வாலிபர்கள். ஆமனு ஈமான் கொண்டார்கள், பிரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பை, அல்லாஹ்வை, அவர்களுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் நாம் அதிகப்படுத்தினோம், ஹுதா நேர்வழியை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை ஆரம்பிக்கும் பொழுது ஈமானை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான்? இவர்களுடைய அந்த உறுதிக்கு, ஊரை விட்டு, உலகத்தை விட்டு, நாட்டை விட்டு, ஒரு 4 சுவற்றிற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குகையில் தஞ்சமடையும் அளவிற்கு அந்த சிறு வயதுடைய வாலிபர்களை ஊக்குவித்தது, அவர்களுக்கு அந்த உறுதியை கொடுத்தது எது?
ஈமான். ஆமனு பி ரப்பிஹிம், ரப்பை ஈமான் கொண்டதால் தான் அவர்களுக்கு இந்த உறுதி வந்தது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலையுடைய உரையாக அதுதான் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள். ஈமான் நுழைந்தால் அவர்களுடைய வாழ்வு மாறிவிடும். நமக்கு தான் அப்படி இருக்கும். ஈமான் கல்பில் நுழைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய சூனியக்காரர்கள் தங்களுடைய சூனியத்தை நிரூபிப்பதற்காகவே ஃபிரௌனுடைய அழைப்பால் வந்திருக்கிறார்கள். நபி மூசா தன்னுடைய சூனியத்தை காட்டினார். சூனியக்காரர்கள் சூனியத்தை போட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைத்தடி எல்லாம் போட சொன்னால் அந்த சூனியக்காரர்கள் போட்ட அந்த இதையெல்லாம் அது விழுங்கியது. இப்படிதானே? இதை பார்த்தவுடன் சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார்கள். இதை ஒரு சூனியக்காரரால் செய்ய முடியாது, ரப்புடைய உதவி இல்லாமல். இவர் நபிதான் என்பதை ஈமான் கொண்டார்கள். ஃபிரௌன் என்ன சொன்னான்? நீங்கள் இந்த ஈமானை விட்டு வெளியேறவில்லை என்றால் மாறுகை வாங்கி தொங்க விட்டு விடுவேன். அப்போ சூனியக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு 2 நிமிடங்கள் தான் ஈமானை ஏற்று என்ன சொன்னார்கள்? ஃபக்திமா அன்த காப், உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். இன்னக தக்தி இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, உன்னால் இந்த உலக வாழ்வை தான் அளிக்க முடியும். அல்லாஹு அக்பர். என்ன ஈமான் பூந்தது? உன்னால் இந்த அற்ப உலகத்தை தான் அழிக்க முடியும். செய்வதை செய்து கொள். நாங்கள் ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆதரவு வைக்கிறோம், அவனின் பாவங்களை மன்னிப்பாடுங்கள். என்ன தௌஹீத் இது? சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன? ஈமான் நுழைந்தால் கல்பு மாறும். அப்போ ஈமான் நுழைந்து கல்பு மாறினால் ஹிதாயத் கிடைக்கும். வஸித்னாஹும் ஹுதா, அவங்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். ஈமான் கொடுக்கக்கூடிய பரிசு ஹிதாயா. ஈமான் கொடுக்கக்கூடிய பரிசு ஹிதாயத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பஹு. சூரத்து தகாபுனுடைய 11வது வசனம். வமை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பஹு, யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ அவருடைய கல்பை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவான். இப்போ ஈமான் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? நேர்வழி. ஒருவருக்கு ஈமான் இருந்தால், ஈமான் என்றால் என்ன? அதுதான் எப்படி அந்த நிபந்தனை வரும்? கவுலுன் வ அமலுன் வ இஅ்திகாதுன், கவுலும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹி வல் அர்கான் வ இஅ்திகாதும் பில் ஜனான், உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து செயல்களால் வெளிப்படுத்துதல் தான் ஈமான். இப்போ இந்த ஈமான் நுழைந்தால், இந்த ஈமான் கிடையாது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ற ஈமான் கிடையாது. உள்ளத்தில் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து செயலால் அந்த ஈமான் வெளிப்பட்டால் அவருக்கு நேர்வழி உறுதியாகும். எதில் நேர்வழி கிடைக்கும்? எல்லா விஷயத்திலும் நேர்வழி கிடைக்கும். ஈமான் உறுதியானால் அவருடைய இல்மு நேராகும், இல்மு நேர்வழியாகும். ஈமான் உறுதியானால் அவருடைய அக்லாக் நேரான வழியில் அமையும். ஈமான் உறுதியானால் அவர் பழகக்கூடிய பழக்கம் நேரான வழியில் இருக்கும். ஈமான் உறுதியானால் அவருடைய அக்கீதாவில் தொடங்கி அவருடைய உலக வாழ்வின் முடிவு வரை எல்லா விஷயங்களும் நேர்வழியாக இருக்கும். ஈமான் உறுதியானால். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸித்னாஹும் ஹுதா, நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தினோம். ஈமானை நீனாக கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, ஆனால் நேர்வழியை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. நேர்வழியை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்று ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம், நீ மறுக்கலாம், அல்லாஹ் உனக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். ஆனால் நேர்வழியை உன்னால் கொடுக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டார்கள், நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். ஈமானையும் நேர்வழியும் கொண்டார்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டார்கள், நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். அப்ப நேர்வழியை அதிகப்படுத்துவது என்பது யாருடைய கருத்தில் இருப்பது? அல்லாஹ். அதைத்தான் அபூ தாலிபுடைய மரணத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்த முடியாது, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு தான் நேர்வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தேர்ந்தெடுத்து நேர்வழி அளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்றால் நம்ம நேர்வழி அடைந்திருக்க முடியாது. வரபதுனா அலா குலூபிஹிம், நேர்வழியை கொடுத்தானே, அதோடு மட்டுமல்ல, வரபதுனா அலா குலூபிஹிம், ரபத என்றால் கட்டுதல், வேகமாக ஓடக்கூடிய குதிரையை ஒரு இடத்தில் கட்டி போடுதல், ரபத. வரபதுனா அலா குலூபிஹிம், அவருடைய கல்பை அல்லாஹ் கட்டினான்.
அவர்களுடைய கல்பை அல்லாஹ் உறுதியாக்கினான். எதன் மீது? அவர்கள் கொண்ட ஈமானின் மீது, அவர்கள் கொண்ட நேர்வழியின் மீது அவர்களுடைய கல்பை அல்லாஹ் உறுதியாக்கினான். சுப்ஹானல்லாஹ். இதை விட என்ன சிறப்பு வேணும்? ஈமானும் கிடைச்சிருச்சு, நேர்வழியும் கிடைச்சிருச்சு, அந்த நேர்வழியில தடுமாற்றமும் இல்லை. வரபத்துனா அலா குலூபிஹிம். இந்த மூன்று தன்மை உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் ஒரு செயலை உறுதியாக செய்ய முடியும். ஈமான் இருந்து நேர்வழி கிடைத்து அந்த நேர்வழியில் தடுமாற்றம் இருந்தால் உன் வாழ்வெல்லாம் தடுமாற்றமாகத்தான் இருக்கும். இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு கிடைத்த பொழுது பயந்தார்கள். என்ன, எதற்காக பயந்தார்கள்? ஃபிரௌன் ஆண் குழந்தை பிறந்தால் கரத்தால் அறுப்பான், பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தை. அப்ப என்னுடைய குழந்தையை மறுபடுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், வா உஹைனா இலா உம்மி மூசா. மூசாவுடைய தாயாருக்கு வஹையின் மூலமாக அல்லாஹ் அறிவித்தான், பால் கொடு. பயந்தால் ஒரு ஓடை ஒரு ஓடையில் வைத்து நீ இந்த ஆற்றில் விட்டுவிடு. என்ன ஒரு யக்கீன் பாருங்க. அல்லாஹ் கூறுகிறான், நீ விட்ட இந்த குழந்தையை உன்னிடத்தில் அல்லாஹ் திருப்பி கொண்டு வருவான். பால் கொடு, பயம் இல்லை என்றால், பயந்தால் விட்டுவிடு. அல்லாஹ்விற்கு தெரியும் இதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று. தன் குழந்தையை அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு ஏற்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கூடை அந்த ஓடையில் வைத்து அந்த ஆற்றில் செலுத்துகிறார். உள்ளம் பயப்படுகிறது. என்ன ஆகும்? இந்த குழந்தை யாரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும்? ஃபிரௌனுடைய கரத்தில் கிடைச்சா அல்லாஹ் சொல்றான், வாஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா. மூசாவுடைய தாயாருடைய உள்ளம் வெறுமையானது பயத்தால். என்ன ஆகுமோ என் குழந்தை? அல்லாஹ் சொல்கிறான், லௌலா அரபத்னா அலா கல்பிஹா வலிதகூன மினல் முஃமினீன். அந்த பெண் மூமினான பெண்களில் ஆவதற்காக அல்லாஹ் அந்த தாயுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினான். எதற்கு உறுதிப்படுத்தினான்? பயப்பட வேண்டாம், நீ பயம் கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது நம்பிக்கையை நீ இழந்து விட வேண்டாம், திருப்பி கொண்டு வருவான், நீ பயப்படக்கூடாது. மூமின்களுடைய தன்மையை விட்டு அந்த தாய் வெளியே சென்று விடக்கூடாது என்பதற்காக ஈமானில் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். மிகப்பெரிய புரிதல் புரிந்தவர்கள் நேர்வழி அடைவார்கள், புரியாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை கொடுப்பானாக. வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா லகத் குல்னா இதன் ஷததா. அவர்கள் எழுந்து சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்த ரப்புதான் எங்களுடைய ரப், அவனை தவிர யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், இலாஹாக வணக்க வழிபாட்டிற்குரிய இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். லக்கது குல்னா இதன் ஷததா, நாங்கள் அப்படி சொன்னால் எட்டாத அல்லது பொய்யான அல்லது உண்மையிலிருந்து தூரமான வார்த்தையை கூறியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று அஸ்ஹாபுல் கஹஃப் சொன்னார்கள். யாருக்கு முன்னால் சொன்னார்கள்? எதற்கு சொன்னார்கள்? அப்படி சொன்னதால் என்ன நடந்தது? அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்த வசனங்களில் அவர்களுடைய வரலாறுகளை எப்படி தொடர்கிறான் என்ற விவரங்களையும் விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வாரத்தோடு அஸ்ஹாபுல் கஹஃபுடைய வரலாற்றை முடித்து இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் தரக்கூடிய அடுத்த வரலாற்றுடைய நிகழ்வுக்கு தொடர்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.